வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். குரூப் 2ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா HCF அப்படிங்கிறது 13 எனில் அந்த எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் HCF அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு ஒரு ரெண்டு எண் நம்மளா இப்போ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6க்கும் 8க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எண்ணை வந்து வகுக்கக்கூடிய எண்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் ஃபேக்டர். அப்போ 6 2 வகுக்கும், ஓகேங்களா. அடுத்து 3 வகுக்கும், அடுத்து 4 வகுக்காது, 5 வகுக்காது, 6 வகுக்கும், ஓகேங்களா. 2 3 6 1 எல்லாத்தையுமே வகுக்கும், ஓகேங்களா. அடுத்து 8க்கு 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வராது, 4 வகுக்கும், 5 வராது, 6 வராது, 7 வராது, 8 வரும், ஓகேங்களா. இப்போ இதுல பொதுவான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது எல்லாமே காரணி தான், இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். அதுல காமனான ஃபேக்டர் எது, அதுல ஹையஸ்டா இருக்கு. இப்போ 1 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு. ஆனா இதுல எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா 2 தான் ஹையஸ்ட் வேல்யூ, ஓகேங்களா. அப்ப 6,8க்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2, ஓகேங்களா. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15:11 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா 15 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, விகிதத்துல கொடுத்துருக்காங்க. விகிதத்துல இருக்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 15/11 அப்படின்னு சொல்லி எழுதுவோம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒரு விகிதமுறு எண்ணினுடைய திட்ட வடிவம் தான் என்னது விகிதம். ஒரு விகிதமுறு எண்ணினுடைய திட்ட வடிவம் தான் விகிதம். விகிதமுறு என்பது P/Q அப்படிங்கிறது எழுத முடியும். இந்த Q அப்படிங்கிறது ≠ 0ல இருக்கும், ஓகேங்களா. அதாவது ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அடிச்சு இப்ப ஒரு 10/8 இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம அடிச்சோம்னா 2 10 4 8, இதுக்கு மேல நம்மளால அடிக்க முடியாது, ஓகேங்களா. அப்ப இந்த 5/4 அப்படிங்கிறது விகிதம், இந்த 10/8 அப்படிங்கிறது விகிதமுறு எண், ஓகேங்களா. இந்த 5/4 நம்ம எதை வச்சு அடிச்சோம், 2ஆல அடிச்சோம், ஓகேங்களா. 2ஆல அடிச்சோம், இல்லைங்களா. அந்த 2 தான் என்னது இங்க HCF. அப்ப இங்க x அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும், அந்த நம்பர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அப்ப இந்த x தான் நமக்கு என்னது இங்க 13, ஓகேங்களா. புரியுதா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 15ஓட அந்த HCF நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் கிடைச்சிருமா. அப்ப 15 × 13 என்ன வரும் வேல்யூ 5 15 1 3 5 5 3 8. அப்ப 5 9 195, ஃபர்ஸ்ட் நம்பர் 195. அடுத்து 11ஆல 13 பெருக்கணும் அப்படின்னா 13 3 4 1. அப்ப 195,143 அப்படிங்கிறது தான் அந்த எண்கள். அது ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க. 195 மற்றும் 143 அப்படிங்கிறது அந்த எண்கள், ஓகேங்களா. நன்றி.